தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மதுரையில் பைக் லாக்கை காலால் உடைத்து திருடர்கள் பைக்கை திருடி சென்ற சிசிடிவி காட்சி தற்போது வைரலான நிலையில் போலீஸ் திருடர்களை தேடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாண்டியன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். பாண்டியன், அந்த திருடிய நபர்கள் யார் என்ற விவரம் தெரிய வந்திருக்கிறதா? இந்த சிசிடிவி காட்சியினுடைய பின்னணி என்ன, விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக யுவராணி, மதுரையில் பைக் லாக்கை காலால் உடைத்து அந்த திருடிய சென்ற அந்த திருடர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. மதுரையைச் சேர்ந்த இந்த ஜெயக்குமார் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை ஆர்பாளையம் பேருந்து நிலையத்தில் அருகில் உள்ள வாகன காப்பகத்தின் அந்த வாசலில் 22ஆம் தேதி இரவு சுமார் 10:30 மணி அளவில் நிறுத்திவிட்டு வேலைக்கு சென்றுள்ளார். திரும்பி வந்து பார்த்தபோது அவரின் வாகனம் காணாமல் போயிருந்தது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் அந்த அருகில் இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் அவரின் வாகனம் திருடப்பட்டுள்ளது உறுதியானது. அந்த சிசிடிவி பதிவில் இரு இளைஞர்கள் அந்த வாகனத்தின் லாக்கை உடைத்து அந்த காலால் அதை உடைத்து அதை திருடி சென்றுள்ளது பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து ஜெயசூர்யா அந்த கரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனை அடுத்து இந்த கரிமேடு காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். யுவராணி, விவரங்களுக்கு நன்றி பாண்டியன்.